நெக்ஸ்ட்டு ஆடி சமன்பாடு மிரர் ஈக்குவேஷன். இது எப்படி போகிறதுன்னு பார்த்துங்க. டயக்ராம் வச்சு இப்போ மேக்ஸிமம் கொண்டு வந்துடலாம். டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த மாதிரி இருக்குது, போல் வழியாக போகிறது. இப்போ இந்த டயக்ராமை நான் 3ஆக பிரிக்கிறேன். எப்படின்னா இணையாக வர்றது ஃபோக்கஸ் வழியாக போகும். அப்போ இது வந்து எஃப், ஓகேங்களா. அடுத்து இது வந்து சி, இது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ரைட்டா, பொருள் இங்கே இருக்குது. அப்போ பொருள்லேருந்து இணையாக போகிற கதிர் எதுக்கு? முதன்மை அச்சுக்கு இணையாக போகிற கதிர் ஃபோக்கஸ் வழியாக போகும். அடுத்து போல் வழியாக போகிறது எந்த ஆங்கிளில் பட்டுச்சோ அதே ஆங்கிளில் திரும்ப வரும். ரைட்டுங்களா. அடுத்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே திரும்ப வரும். இப்போ இதான் சி ஓரளவுக்கு ஓகே. அப்போ இந்த 3 புள்ளி சந்திக்கிற இந்த இடம் தான் என்ன குறிக்கும்னா பிம்பத்தை தொற்றுவிக்கும். பிம்பம் நமக்கு ஓரளவுக்கு தலைகீழாக இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. கொஞ்சம் சின்ன பிம்பம் தான் கிடைக்கும், நான் ஓரளவுக்கு போட்டிருக்கிறேன், பார்த்துக்கங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஃபோக்கல் லென்த் பிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிஎஃப் அப்படிங்கிறது குவிய தூரம், பிசி அப்படிங்கிறது வளைவு ஆரம். அடுத்து இப்போ இது வந்து என்னென்னா பி, இது வந்து என்னது இமேஜ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆப்ஜெக்ட், இது ஏ, இது பின்னு சொல்கிறேன். அப்போ இது அப்படியே தலைகீழ வரும். அப்படி தலைகீழ வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடம் பி டேஷு, இது வந்து என்னதுன்னா ஏ டேஷ், தலைகீழ வந்துருச்சு. சரி, ஓகே. அப்போது பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள இடம், பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள இடம் பொருள் இருக்கக்கூடிய தொலைவு, பொருளின் தொலைவு. அடுத்து பியிலேருந்து ஏ டேஷ் இருக்க வரைக்கும் உள்ள தூரம் வந்து பிம்பத்தின் தொலைவு. இப்படி இருக்குது. அப்போ குவிய தூரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்லுவோம், வளைவாரத்தை ஆர்னு சொல்லுவோம், பொருளின் தொலைவு யூ, பிம்பத்தின் தொலைவு வந்து வி. எழுதியாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இது ஏபி, இங்கே பி இருக்குது. ஓகேங்களா. அப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டே கிடச்சிருது. இது பி, இது ஏபி. ரைட்டா. இங்கே உருவாகிற ஆங்கிளும் அடுத்து அதிலே பார்த்தோன்னா பி, இங்கே இருக்குது பாருங்கள் என்ன நடக்குது, பி டேஷ் ஏ டேஷ் பி, இங்கே உருவாகிற ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா நான் இப்போ இது தீட்டான்னு போட்டேன்னு வச்சுங்களேன், டேன் தீட்டா போட்டேன்னு வச்சுங்களேன், இங்கே தீட்டா போட்டேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? ஏன்னா இது 2 ஈக்குவல், இது 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஒரே மாதிரியான ட்ரையாங்கிள். அப்போ நான் இங்கே தீட்டா போட்டேன்னு வச்சுங்களேன், இங்கே டேன் தீட்டா போடுறேன், டேன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா போட்டேன்னா ஆப்போசிட் யார் அப்படின்னா ஏபி. அடுத்துள்ள பக்கம் யார்? பிஏ. அதே மாதிரி இங்கே போட்டேன்னா தீட்டா போட்டேன்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு இது வேணால் தீட்டா 1 தீட்டா 2ன்னு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் போட்டோம்னா ஆப்போசிட் யார்? ஏ டேஷ் பி டேஷ். அட்ஜசன்ட் யார்? பி ஏ டேஷ். அப்போ டேன் தீட்டா 1 டேன் தீட்டா 2வும் ஈக்குவல். ஏன்னா 2 ஒரே மாதிரியான ட்ரையாங்கிள் நான் சொல்லிட்டேன், ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ 2 ஈக்குவல் பண்ணோம்னா ஏபி பை பிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் பி டேஷ் பை பி ஏ டேஷ். நான் இப்போ இதுலேருந்து ஏ டேஷ் பி டேஷ் மட்டும் வச்சுட்டேன்னா இது இந்த பக்கம் வந்துடும். ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு பி ஏ டேஷ் பை பிஏ. இது ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது, இப்போ இதில் இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இன்னொரு ட்ரையாங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா. இப்போ நம்ம இந்த இடத்த நம்ம என்னென்னா மிரர் அப்படின்னு கூட எம்னு கூட வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ட்ரையாங்கிள் போடுறேன், 2 ட்ரையாங்கிள். எந்தெந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா இது பி, இது எம், இது எஃப், இது ஏ டேஷ், இது பி டேஷ். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வருதா. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் சேம்.
ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கோணங்கள் இது. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கோணங்களில் இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். அப்போ அதற்கு போட்டோம்னா ஃபார்முலா போட்டோம்னா நான் இப்போ அதுக்கு அதே மாதிரி tan θ போடுறேன். tan θ = θ1 வச்சுக்கலாம், இதை θ2 வச்சுக்கலாம். θ1 ஆப்போசிட் என்னது Pm/Pf. அடுத்து இதுக்கு போட்டோம்னா tan θ2 போடுறோம். θ2னா ஆப்போசிட் வந்து a'/b' adjacent என்னென்னா இந்த டிஸ்டன்ஸா fa'. ஸ்மால் எஃப் போட்டிருக்கிறேன், இங்கே கேபிட்டல் எஃப் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, கேபிட்டல் எஃப் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் வேணும் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா கேபிட்டல் எஃபே ஃபாலோ பண்ணிக்கங்க. ரைட்டா, சரி ஓகே. இந்த பிஎம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎம் இதுவும் ஏபி ஈக்குவல். அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பிஎம் வந்து ஏபிக்கு ஈக்குவல். அப்போ கொண்டு அதில் போய் அப்ளை பண்ணோம்னு வச்சுங்க, நமக்கு என்ன வந்துடும், அதே மாதிரி tan θ1 tan θ2 ஈக்குவல். ஏன்னா ரெண்டும் என்னது அடுத்தடுத்த ட்ரையாங்கிள். அப்போ tan θ1 tan θ2 ஈக்குவல். அப்போ tan θ1 tan θ2 ஈக்குவல். அப்போ ஈக்குவல் பண்ணோம்னா AB/PF is equal to A'/B'/FA'. அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இதை ஈக்குவல் பண்ணோம்னா A'/B'/AB is equal to FA'/PF. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 2லையும் பாருங்களேன், இந்த பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பக்கம் எழுதுகிறேன் 1 2வும் ஈக்குவல். அப்போ இந்த பக்கம் 2 ஈக்குவலாக இருந்தால் இந்த பக்கம் 2 ஈக்குவலாக தான் இருக்கும். PA'/PA is equal to FA'/PF. இப்போ FA'-ங்கிறது நமக்கு ஒரு டிஸ்டன்ஸே இல்லை. ரைட்டா, இங்கே பார்த்தோம்னா FA'-ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸே இல்லை. வேணால் நம்ம ஒன்று பண்ணலாம். PA'-லேருந்து PF கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கலாம், FA' கிடைக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PA' அப்படியே இருக்கட்டும், PA அப்படியே இருக்கட்டும், FA'-ங்கிறதுக்கு பதிலாக PA' மைனஸ் PF/PF. ரைட்டா, சரி ஓகே. இப்போ இதுதான் போலுக்கு லெஃப்ட் சைடு வர்றது எல்லாமே நெகட்டிவ் தான், போலுக்கு ரைட் சைடில் வர்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ போலுக்கு லெஃப்ட் சைடில் யாரை வர்றன்னு பாருங்களேன், PF போலுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, PC லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, PA லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் வந்தாலே மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். அப்போ லெஃப்ட் சைடு வந்தாலே மைனஸ் போட்டோம்னா இப்போ PA' யார், PA' வந்து பிம்பத்தின் தொலைவு V. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், -V. PA யார், PA லெஃப்ட் சைடு தான் இருக்குது, பொருளின் தொலைவு என்னது U, -U is equal to PA' மறுபடியும் எனது லெஃப்ட் சைடு தான் இருக்குது, -B மைனஸ் PF யார், F அதுவும் எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடு தான் இருக்குது. அப்போ -F டிவைடட் பை PF மறுபடியும் என்னது -F. ஓகேங்களா, அப்போ இந்த -V -U கேன்சல் ஆகிரும். அப்போ V/U is equal to இது -V + F by -F. இப்போ நான் தனித்தனியாக பிரிக்கிறேன். V/U அப்படியே இருக்கட்டும், -V/-F + F/-F. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிரும், இதுவும் கேன்சல் ஆகி -1 ஆயிரும். அப்போ V/U is equal to V/F -1. இப்போ நான் எல்லாத்துலேயும் டிவைட் பை V போடுறேன். அப்போ டிவைட் பை V போட்டோம்னா V/UV is equal to V/FV -1/V. அப்போ V கேன்சல் ஆயிரும், V கேன்சல் ஆயிரும். 1/U is equal to 1/F minus 1/V. -1/V இந்த பக்கம் வந்தால் +1/V. அப்போ 1/F is equal to 1/V plus 1/U. இதுதான் இதோட வேல்யூ அப்படின்னா மிரர் ஃபார்முலா. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான 5 மார்க்கு ஃபாலோ பண்ணிக்கங்க.